ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மினியேச்சர். இப்போது நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கோவில் பிரசாதம் இனிப்பு பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் 20 பேர்த்துக்காக செஞ்சுருந்தேன். கோயில் பிரசாதத்துக்காக பண்ணியிருந்தேன் இனிப்பு ஸ்வீட் பொங்கல். பாருங்கள், இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சொல்கிற அளவுகளோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 20 பேர்த்துக்கு 20 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வாங்க, இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே கப் அளவில் நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 கப் அளவுக்கு மண்டவலம், தேவையான அளவு நெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், நான் இந்த கப் அளவில் 2 கப் அளவு அரிசி எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து ரெண்டுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது 1 கிளாஸ் அளவு நான் காய்ச்சி ஆற வச்ச மில்க் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கப்புக்கு 3 கிளாஸ் வீதம் நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போது குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். சாதம் நல்லா வேகட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய 2 கப் அளவு மண்டவலத்தை நான் வேறொரு கடாய்க்கு மாற்றி இதை முதல்ல பாகு எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் தேவை கிடையாது. வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெள்ளம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் நான் 4 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த சைடு பாருங்கள், அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொலையாக அரிசி வேகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கக்கூடிய வெள்ளத்தையே அதில் சேர்த்துடலாம். ஃபில்டர் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளம் எல்லா சைடு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம். உப்பு எதுக்கு சேர்க்கணும்னா ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக. ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பொங்கலில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான கோயில் பிரசாதம் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் அடுப்பில் தான் இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இதை வேறொரு கடாய்க்கு நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான கோயில் பிரசாதம் ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆனொன்று நல்லா இந்த மாதிரி இறுகி வரும். கரெக்டான அளவாக இருந்துச்சு. இப்போ நான் வேறொரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இதே அளவோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.